தமிழ் மெனு சேனலிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப சுவையான அண்ட் சுலபமான பச்சை பயிறு சுசியம் தாங்க பார்க்க போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: 1 கப் பச்சை பயிறு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதற்கு 1/4 கப் அளவு வெள்ளை அவல், 4 அச்சு வெல்லத்தை ஒரு இடிக்கல்ல வச்சு இடிச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். 10 ஏலக்காயை பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். 1 கப் பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரமா தண்ணியில ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறோங்க. உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. அந்த குவான்டிட்டியில 1/4 கப் அளவுக்கு அவல், வெள்ளை அவல் எடுத்துருக்கிறேன். அச்சு வெல்லம் பொடி பண்ணது. உங்களுக்கு வேணும்னா சிவப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். அச்சு வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பொடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காய், அந்த ஏலக்காயோட தோல் அங்கங்கே இது சாப்பிடும் போது மாட்டோம். அதனால அந்த தோலை மட்டும் நீக்கிட்டு ஜஸ்ட் அந்த சீடை மட்டும் எடுத்துட்டு பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ கலந்து விட வேண்டியதாங்க. பச்சை பயிர் வேக வைக்கும் போது ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறோம். 1 கப் பச்சை பயிர் எடுத்தீங்கன்னா 2 கப் தண்ணி விட்டு ஒரு 4-5 விசில். அதே சமயத்தில் நீங்கள் பச்சை பயிரை ஊற வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு விசில் வச்சிங்கன்னா 2-3 விசில் போதும். பச்சை பயிருக்கு பதிலாக நீங்கள் கடலை பருப்பு கூட ஒரு 1 ஹவர் ஊற வச்சு அதே மாதிரி விசில் வச்சு இதே மாதிரி பண்ணலாம். இந்த சுசியம் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஒரிஜினேட்டட் ஃப்ரம் கேரளா அண்ட் கன்னியாகுமரி, நாகர்கோவில் பக்கங்களையும் தமிழ்நாட்டில் டுவர்ட்ஸ் த சவுத் கிடைக்கும். காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டாக எங்கள் வீட்டில் எங்கள் ஆச்சி பண்டிகை சமயத்தில் கிறிஸ்மஸ், தீபாவளி, பொங்கல், நியூ இயர் அப்போ காத்தால பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்காக பண்டம்லாம் கொண்டு கொடுப்போம்ல, ஸ்நாக்ஸ்லாம் ஸ்வீட்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு எங்கள் ஆச்சி கண்டிப்பாக பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி. ஸோ இது இப்படி நல்லா பிசைஞ்சு விடணுங்க. அந்த அச்சு வெல்லத்தெல்லாம் கையை வச்சு நல்லா கலந்து விடுங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதான் நம்ம உள்ள ஸ்டஃப் பண்ண போகிற அந்த பூரணங்க. இந்த பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பூர்ணத்தை குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸ் பாலாக பிடிக்காதீங்க. அந்த பூர்ணத்தை நம்ம அந்த பச்சரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை அரைச்சி அதில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதனால் அளவான ஒரு ரவுண்டாக பிடிச்சிக்கோங்க. பச்சரிசியை ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிடாதீங்க. பஜ்ஜி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பாலை அதில் ஜஸ்ட் டிப் பண்ண போகிறோம். ஒரு கோட்டிங் கிடைக்கும். அதை சுட சுட எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். இந்த ஹாஃப் பூரணத்தில் ஒரு சின்ன வேரியேஷனுங்க. தேங்காய் பூ போட்டு பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஃபுல்லுமே நீங்கள் இப்படி பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு வேரியேஷன் காமிக்கிறதுக்காக பாதி அப்படியும் பாதி தேங்காய் பூவும் போட்டு பண்ணி காமிக்கிறேன் நான். இதையுமே குட்டி குட்டி ரவுண்ட் பால்ஸை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுசியத்தை ஃப்ரை பண்ணிடலாங்க. ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் நல்லா சூடானதும் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய். எப்போவுமே இந்த பழ பஜ்ஜி சுசியம்லாம் தேங்காய் எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா இன்னுமே ரொம்ப ஃப்ளேவர் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த பச்சரிசி மாவில் கொஞ்சம் போல் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், ஒரு 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கிறேன். அந்த பூரண பால்ஸை இந்த பச்சரிசி மாவில் முக்கி எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் போட்டுடலாம். மெதுவாக ஒன்றா கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். ஒன்று போட்டு கொஞ்சம் நேரம் ஆன பின்ன அடுத்தல போடுங்க. இது ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க. 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் தான் ஆகும். கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் வெளியே இருக்க லேயர் ஒரு கிறிஸ்பியான லேயர் வரணும். ஜஸ்ட் கலர் சேஞ்ச் ஆகணும், அவ்வளோதான். உடனே சட்டுன்னு எடுத்துட வேண்டியதான். ஏன்னா உள்ளே இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு குக்ட் ஐட்டம்ஸ் தான், அப்படியே சாப்பிட்ற ஐட்டம்ஸ் தானே. அதனால ஜஸ்ட் வெளியே இருக்க லேயர் கிறிஸ்பியாக வந்த உடனே எடுத்துடலாம். இதில் நீங்கள் பச்சரிசி அரைச்சி அந்த மாவுக்கு பதிலாக மைதா மாவும் அரிசி மாவும் கலந்து ரெடிமேட் மிக்ஸ் கூட வச்சு மாவு பண்ணி டக்குன்னு போட்டுடலாம். பச்சை பயிர் மட்டும் வேக வச்சு வச்சுருந்தீங்கன்னா போதும். இல்லைன்னா கடலை பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருந்தீங்கன்னா போதும்.
சட்டுன்னு சுசியம் பண்ணிடலாம். காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நியூட்ரிஷியஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். டெய்லி இட்லி, தோசை, பூரி, பொங்கல் சாப்பிட்டுட்டு இருக்கறக்கு ஒரு சேஞ்சுக்கு சுசியம் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட சாப்பிடலாம். நாகர்கோயில், கன்னியாகுமரியிலலாம் காத்தால, ஈவினிங்லலாம் டீ கடைகள்ல கிடைக்கும் சுசியம். ஸோ திருப்பி போட்டாச்சுங்க. கிட்டத்தட்ட ஆயிடுச்சு அவ்வளோதான். எடுத்துற வேண்டியதாங்க. அந்த கலர்க்காக தான் அந்த மஞ்சள் பொடி சேர்க்கிறது. பாருங்க அந்த கலர் நல்ல ஒரு எல்லோ கலர் நல்லா இருக்குல்ல, அதுக்காக தான். அவ்வளோதாங்க. தேங்காய் எண்ணெய் வாசனையில நம்ம சுசியம் அப்படி பொரியும்போது, பயங்கர அந்த கிச்சனே ஃபுல்லா பிரமாதமான ஒரு வாசம் வருதுங்க. இந்த டிஷ்ஷ நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த ரெசிபிய ஷேர் பண்ணுங்க. தமிழ் மெனு சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் அது வெள்ளை கலர் பச்சரிசி மாவுல டிப் பண்ணி அடுத்த செட் ஆஃப் எண்ணெய் வந்து செகண்ட் டைம் நீங்க போடும்போது ரொம்பவே சூடா இருக்கும். பார்த்து போடுங்க. கையில பட்டுடாம ரொம்ப நிதானமா பார்த்து எண்ணெயில ஹேண்டில் பண்ணும்போது கவனமா இருந்துக்கோங்க. இந்த சுசியத்துக்கு நிறைய பேர் இருக்குங்க. சியோன்னு சொல்லுவாங்க சில இடத்துல. சுழியம், சுயம், சுக்கியன். ஸோ இப்படியா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. கேரளால ஒரு பேரு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பேரு, நாகர்கோயில்ல ஒரு பேரு. எங்க வீட்ல இது பேரு சுசியம் தாங்க சொல்லுவோம். அவ்வளோதாங்க. நம்மளுக்கு அந்த கிறிஸ்பியான அவுட்டர் லேயர் கிடைச்சிடுச்சு. ஸோ இதை எண்ணெயில போட்டுட்டு ஜஸ்ட் 1 to 1.5 நிமிஷம் தாங்க. ரொம்ப நேரம்லாம் போட வேண்டாம். கிட்டத்தட்ட ஆயிடுச்சு டைம். ஸோ இப்போ நல்ல ஒரு பெரட்டிட்டு எல்லா பக்கமும் உட்கார மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், எடுத்துட வேண்டியதான். இது ஃப்ரை பண்ணி எடுத்த உடனே நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக சாஃப்ட் ஆகிடும். அந்த சாஃப்ட் ஆன பின்ன இதை சாப்பிடும் போது தான் இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாஃப்டாக உள்ளே இருக்க பூரணம் எல்லாமே பாருங்க. மஞ்சள் கலரில் வெள்ளை கலரில் தகன்னு இருக்கு. இன்னைக்கு இது நீங்கள் தான் டேஸ்ட் பண்ண போகிறீங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.